ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்த ஒரு கொள்ளை கும்பல் நூதன முறையில் கொள்ளையடித்திருக்கிறது. போலீஸ் என கூறி சோதனை நடத்தி கொள்ளையடித்த கும்பலின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மி பிரியா. சென்னையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் வசந்தகுமாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தனது 2 மகன்களுடன் ஆற்காட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் லக்ஷ்மி பிரியாவின் வீட்டிற்கு திடீரென்று சென்றுள்ளனர். சென்னையிலிருந்து வந்துள்ள சிறப்பு போலீஸ் என்றும் விவாகரத்து வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த வந்திருப்பதாகவும் சொல்லி அவரது வீட்டை சோதனையும் செய்துள்ளனர். மேலும் போலீஸ் என்பதற்கான அடையாள அட்டையை காட்டியதால் லக்ஷ்மி பிரியாவும் நம்பியிருக்கிறார். அவர்கள் சோதனை நடத்திவிட்டு சென்ற பிறகு லக்ஷ்மி பிரியா வீட்டில் இருந்த பொருட்களை சரிபார்த்த போது லேப்டாப், செல்போன், தங்க நகைகள் மற்றும் பணம் திருடு போனது தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த லக்ஷ்மி பிரியா இதுகுறித்து ஆற்காடு டவுன் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் சிக்கியிருக்கிறார். விசாரணையில் ராஜசேகரும் அவரது கூட்டாளிகள் பிரகாஷ், காதர், ஜெகன், விக்னேஷ்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் சேர்ந்து லக்ஷ்மி பிரியா வீட்டில் நூதன முறையில் திருடியது தெரிய வந்தது. ராஜசேகர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது கூட்டாளிகள் 5 பேரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அவர்களிடமிருந்து ஒரு லேப்டாப், செல்போன், 3 கிராம் தங்க நகை மற்றும் சில பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் போலியான போலீஸ் அடையாள அட்டையும் பறிமுதல் செய்தனர். கணவரை பிரிந்து லக்ஷ்மி பிரியா தனியாக வசிப்பதை தெரிந்து கொண்ட கும்பல் போலீஸ் என கூறி நூதன முறையில் கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ராஜசேகர், பிரகாஷ், காதர், ஜெகன், விக்னேஷ்குமார், கார்த்திகேயன் ஆகிய 6 பேரையும் ஆற்காடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற நூதன கொள்ளையர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி போலீசார் தெரிவித்துள்ளனர்.